சொல்லமா, கர்த்தர் பெரியவர், நம் மத்தியில் இன்றைக்கும் பெரிய காரியங்களை செய்யவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்கள் என்னோடு கூட ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. திருப்பி வைத்து 1 to 5 முடிய நம்ம அந்த பகுதியிலிருந்து கடந்த வாரத்தில் குறிப்பாக ஒரு சம்பவத்திலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதற்கு முந்தின வாரம் நாம் ஆதாமை குறித்தும் ஏவாளை குறித்துமான ஒரு முக்கியமான பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். ஆதாம் ஏவாள் என்ன செய்தாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அதன் பிறகு அப்படியே வாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தைக்கு நேராக, இந்த தலைப்புக்கு நேராக நம்மை நடத்தினார். ஆதாமினுடைய பிள்ளை ஏவாளுடைய பிள்ளை ஆபேல் மற்றும் காயினை குறித்ததான ஒரு குறிப்பிட்ட சம்பவம், உண்மை சம்பவம் அந்த இடத்துல நடக்கு. முதல் மனுஷனாகிய ஆதாம், பிறகு அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ கடந்த வாரத்தில் நான் 4 பாயிண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். பட் அந்த 2 பாயிண்ட்டையே எனக்கு முடிக்கிறதுக்கு நேரம் பத்தலை. ஸோ அதனால் இது சீரியஸாக எடுக்கணும்னு என்னுடைய தீர்மானம் இல்லை. அது பத்தாமல் போனதுனால இன்றைக்கி இன்னொரு சீரியஸாக எடுக்கிறேன். தெரியல இன்றைக்கி எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஸோ ஆண்டவர் சமூகத்திற்கு நேராக நம்ம இருதயத்தை திறந்தவர்களாய் ஒரு தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இல்லத்தோடு நாம் இந்த இடத்துல உட்கார்வோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆபேல் மற்றும் காயின் என்று பெயரை சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஆஃபரிங் என்கிறதான காரியம் தான் ஞாபகம் வரும். தேவனுக்கு கொடுக்கிற காரியங்களை குறித்து ஞாபகம் வரும். தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிற காரியம் எனக்கு உங்களுக்கு ஞாபகம் வரும். இரண்டாவதாக என்ன ஞாபகம் வரும்? ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்த போது காயின் ஆபேல் மேல் எரிச்சல் கொண்டு அவன் ஆபேலை காயின் கொலை செய்து முதல் கொலை அந்த இடத்துல நடக்கிறதை குறித்து நமக்கு ஞாபகம் வரும். முதல் கொலை அங்கே தான் நடக்குது. ஆண்டவர் ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார். ஆனால் காயினின் காணிக்கை அங்கீகரிக்காத போது அவன் எரிச்சல் கொண்டவனாய், ஆபேலின் மீது கோபம் கொண்டவனா அவன் என்ன பண்ணிட்டான்? ஆபேலை கொலை செய்து ஒரு பெரிய இரத்தப்பழியை அவன் மேல் வரவழைத்து கொண்டான். அதை நாம் 1 முடிய வாசிக்கிறோம். 1 to 6 அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். ஆக போன வாரத்தில் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். நம்முடைய செய்தியின் தலைப்பு என்னவா இருந்தது? கிவிங் இஸ் அன் ஆக்ட். சொல்லாமா எல்லாரும் சேர்ந்து? கொடுப்பது ஒரு செயலாய் இருக்கிறது. எல்லாரும் சொல்லாமா? என்னங்க? கொடுக்கிறது ஒரு செயலாய் இருக்கிறது. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் கொடுப்பது ஒரு கிரியையாய் இருக்கிறது. நானும் நீங்களும் ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். வெறும் நான் காணிக்கை குறித்து இந்த இடத்துல பேசுகிறேன். ஆனால் நீங்கள் என்னெல்லாம் கடவுளுக்கு நீங்கள் கொடுக்கணும், உங்களை கொடுக்கிறதை குறித்தும், தாளந்தை கொடுக்கிறதை குறித்தும், ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்கிற விஷயத்தை கொடுக்கிறதை குறித்தும் நீங்கள் பல காரியங்களை அதற்குள்ளாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. ஆனால் இன்றைக்கு நான் பேசுகிற காரியம் ஆஃபரிங்கை குறித்தும் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்தை குறித்தும் நம்ம பேச போகிறோம். அப்போ நல்லா சொல்லலாமா? கிவிங் இஸ் அன் ஆக்ட். எல்லாரும் சொல்லலாமா? இதை பதிஞ்சிட்டோம் எனக்குள்ளாக. என்னங்க? கிவிங் இஸ் அன் ஆக்ட். ஓகே, முதல் காரியம் கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? கிவிங் இஸ் அன் ஆக்ட் என்று சொன்னால் என்ன விதமான ஆக்ட் அது, என்ன விதமான கிரியை அது, என்ன விதமான செயல் அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிவிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். கிவிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். கொடுப்பது ஒரு ஆராதனையின் செயலாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்களும் நானும் என் காணிக்கைகளை கொடுப்பதாக இருக்கட்டும், என் தாளந்துகளை கொடுக்கிறதா இருக்கட்டும், என்னில் உள்ளவைகளை கொடுக்கிறதா இருக்கட்டும், என்னையே ஜீவ பலியாய் கொடுக்கிறதா இருக்கட்டும், இவை எல்லாம் ஒரு ஆராதனையின் செயலாய் இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம வெறும் பாட்டு பாடுறோம். இந்த அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் பாட்டு பாடுறோம். இது மாத்திரம் ஆராதனை அல்ல. இசை வாசிப்பது மாத்திரம் ஆராதனை அல்ல. என் வாழ்க்கையை நான் தேவனுக்கு கொடுப்பதும், என் வாழ்க்கையில் தேவன் கொடுத்ததை தேவனுக்காக கொடுப்பதும், என் காணிக்கைகளை, என் தசம பாகங்களை தேவனுக்கு கொடுப்பதும், நீங்க ஒரு ஆக்ட் பண்றீங்க. என்ன ஆக்ட்? நீங்க செயல்படுறீங்க. என்ன செயல்படுறீங்க? தேவனை ஆராதிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? என்னங்க? கர்த்தரை நீங்க ஆராதிக்கிறீங்க. கர்த்தருக்குன்னு சொல்லி நீங்க காணிக்கை போடுறீங்கன்னா நீங்க ஒன்னும் சும்மா போட்டுட்டு போகல. ஹல்லேலூயா. நீங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேன்? கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்று பொருள். கிவிங் இஸ் an act. என்ன விதமான ஆக்ட்? ஆக்ட் ஆஃப் வர்ஷிப். மிக மிக முக்கியமான பாடம் இதெல்லாம். மிக முக்கியமான பாடம். கிவிங் இஸ் an act of worship. அந்த கிவிங் இஸ் an act of worshipல நம்ம 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, when you give you are honoring God.
நீங்களும் நானும் கர்த்தருக்கு காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கொடுக்கும்போது, என் ஊழியத்தை கொடுக்கும்போது, என்னை கொடுக்கும்போது நான் என்ன செய்கிறேன்? கர்த்தரை கனம் பண்ணுகிறேன், என் தேவாதி தேவனை கனம் பண்ணுகிறேன். அப்போ வசனம் சொல்லுகிற நீதிமொழிகள் 3:9-10 வரைக்கும், உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை என்ன பண்ணு? கனம் பண்ணு. சொல்லலாமா? யாரை என்ன பண்றீங்க? கனம் பண்ணு. ஆக கனம் பண்ணுகிறோம். அப்பொழுது அவர் என்ன பண்றாரு? உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று ஆசீர்வதிக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் கொடுக்கும்போது சும்மா இப்படி வந்து கையில காணிக்கை போட்டுட்டு சும்மா போகலங்க, நான் ஆராதிக்கிறேன். ஒருவேளை நீங்க இது வரைக்கும் சும்மா அப்படியே வந்து போட்டுட்டு போறீங்க அப்படின்னு நீங்க உங்களுக்கு தோணி இருக்கலாம். நீங்க இனி என்ன பண்ண போறோம்? நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா, நான் ஆராதிக்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்கிறத நான் என்ன பண்றேன்? கனப்படுத்தி நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா கொடுக்கல. நான் கர்த்தருக்கு 1 ரூபாய் கொடுத்தாலும் 2 ரூபாய் கொடுத்தாலும் கர்த்தர் எண்ணிக்கையை அல்லது எவ்வளவு பணம் கொடுக்கிறேன் என்பதை அவர் பார்ப்பவர் அல்ல. எப்படிப்பட்டவர்களாய் நாம் கொடுக்கிறோம், கொடுக்கிறது அவரை கனப்படுத்துகிறதா என்பதை தான் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள் வந்துருச்சு. இவ்வளவு கொடுத்தா தான் இப்போ ஆசீர்வாதம், அவ்வளோ கொடுத்தா தான் ஆசீர்வாதம், இத்தனை ஆயிரம் கொடுத்தா தான் ஆசீர்வாதம், கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஆசீர்வாதம். வசனம் சொல்லுது, உண்மைதான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு சொன்னா, அப்போ மைண்டுக்குள்ள பிஸ்னஸ் மைண்டோட போய் நான் விதைக்கணுமா? நான் பெருக அறுக்கணும், இவ்வளோ ரூபா போடுறேன். அப்போ கொடுக்க முடியாதவங்க என்ன நினைப்பாங்க? அந்த ஏழை விதைவித்தாய் என்ன மனசோடு வந்து கொடுத்தாங்க? வந்து ஆண்டவர் அந்த காணிக்கை போடுற அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து காணிக்கை பட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வந்து போடுறவங்களாம் கட்டுக்கட்டா போட்டாங்க. கடைசியில் ஒரே ஒரு அம்மா வந்து அந்த 2 பைசா வந்து போடுறாங்க. அவ்வளவு கட்டுக்கட்டா போட்டவங்களெல்லாம் பார்த்து அவர் என்ன சொல்றாரு? அது இல்லை, இந்த அம்மா போட்டாங்க பாருங்க, இதுதான் பெரிய காணிக்கை அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அவங்க எல்லாரும் தன்னிடத்தில் இருந்ததிலிருந்து கொஞ்சத்தை கொடுத்தாங்க, இந்த அம்மா இருந்தது எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆக எண்ணிக்கை, பணம் எவ்வளவு அல்லது கொடுக்கிற காரியம் பெரிது என்பது அவருக்கு முக்கியமல்ல. நான் கர்த்தருக்கு கொடுக்கும்போது நான் கர்த்தரை ஆராதனை செய்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் கனப்படுத்துகிறேன், அதுதான் முக்கியம். when you give, you are honoring God. இரண்டாவதாக முதல் காரியத்திலே பார்த்தோம், when you give, you are humble before God. நீங்களும் நானும் என்ன பண்றோம்? கர்த்தருக்கு முன்னாடி தங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, என்கிட்ட இருக்கிற பொருள், உடல் பொருள், ஆவியெல்லாம் யார் கொடுத்தது? நான் சம்பாதிக்கலப்பா. நம்ம சொல்லிக்கலாம், நான் சம்பாதிச்சேன், நான் கட்டணும் வீட்டு, நான் வேலைக்கு போனேன், நான் சம்பாதிச்சேன், நான் வேலை செஞ்சேன், நான் சம்பாதிச்சேன், ஓட்டிக்கு மேலே ஓட்டி செஞ்சேன், அந்த வேலை செஞ்சேன், இந்த வேலை செஞ்சேன், நான் வியாபாரம் செஞ்சேன், நான் படித்தேன், இந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி என் மனசுக்குள்ளே இருந்தேன்னு சொன்னால், நான் ஆண்டவருக்கு முன்னாடி என்னை ஹம்பிள் பண்ணலை, நான் ஆண்டவருக்கு முன்னாடி என்னை தாழ்த்தலை. மாறாக இது எல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அதிலிருந்து நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது? நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். எப்படி ஆராதிக்கிறேன்? என்னை தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, என்கிட்ட இது இருக்குப்பா, என்கிட்ட நீங்க இதை கொடுத்துருக்கிறீங்கப்பா, இதை வைத்து இதிலிருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா. காரணம், இதை நான் பலத்தினால சம்பாதிச்சேன், ஆனால் அந்த பலன் கொடுத்தது நீங்க தான். நான் ஞானத்தினால சம்பாதிச்சேன், ஆனால் அந்த ஞானத்தை கொடுத்தது நீங்க தான். எனக்கு கொடுத்த எல்லாம் கிருபையினாலும் சம்பாதிச்சேன், அது என்னுடையதல்ல, அது எல்லாம் கொடுத்தது நீர் தான். கர்த்தர் தயவு என் மேல இருந்ததுனால நான் இதை சம்பாதிச்ச ஆண்டவரே, கர்த்தர் தயவு என் மேல இருந்ததுனால இதை சாதிச்ச ஆண்டவரே. அதனால நான் கொடுக்கும்போது கர்த்தரை கனப்படுத்துவது மாத்திரமல்ல, கர்த்தர் சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறது தான் காணிக்கை தசமபாகங்களை கொடுக்கிறது. பக்கத்தில் பார்த்துக்கோங்க, சும்மா வந்து கொடுத்துட்டு போல, நீங்க கொடுக்கும்போது இதெல்லாம் நடக்கிறது, இது எல்லாமே நடக்குது உள்ள. அப்போ இனி நான் கொடுக்கும்போது இதையெல்லாம் கவனத்தோடு வைத்து கொடுக்கணும். மூன்றாவதாக முதல் காரியத்திலே பார்த்தோம், when you give, you are showing gratitude to God. கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தருக்கு நீங்கள் நன்றியை வெளிப்படுத்துகிறீர்கள், நீங்கள் நன்றியை காண்பிக்கிறீர்கள். காரணம், பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. ஆக கர்த்தர் எனக்கு கொடுத்தது எல்லாவற்றிலிருந்தும்
நான் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த காரியத்தை நீ செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த கிராட்டிடியூட், அந்த அந்த நன்றியுள்ள இருதயத்தை நான் வெளிப்படுத்துகிறேன், தாழ்மையுள்ள இருதயத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். இதுதான் நடக்குது. நான் கொடுக்கும்போது எங்கிட்டே நான் வச்சுக்கிட்டு இருந்தேன், நான் கர்த்தருக்கும் ஏழைகளுக்கும் தேவ ராஜ்யத்திற்கும் ஊழியத்திற்கும் நான் கொடுக்கலன்னு சொன்னா, எங்கிட்டே நான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா, நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அப்ப நன்றி மறந்துடுறோம் நம்மன்னு அர்த்தம். நன்றியை மறந்துடுறோம். கர்த்தர் கொடுத்தாரு, பலன் கொடுத்தாரு, ஞானம் கொடுத்தாரு, சாதுரியம் கொடுத்தாரு, பேச தாளந்து கொடுத்தாரு, சம்பாதிக்க நேரத்தை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு. ஆக கர்த்தருக்கு நான் என்ன செய்வேன், கர்த்தர் ஊழியத்திற்கு நான் என்ன செய்வேன், சபைக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்ற அந்த உள்ளம் எனக்குள்ளாக இருக்கும்போது நான் கிராட்டிடியூட், நன்றியை நான் என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வெளிப்படுத்துகிறோம். நான்காவதாக, முதல் காரியத்திலே நான்காவதாக என்ன பார்த்தோம்? when you give you are showing love to God and to the people. என்னங்க, கர்த்தருக்கு முன்னாடி நான் ஆண்டவர் சமூகத்தில் என் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கொடுக்கும்போது நான் அன்பை வெளிப்படுத்துகிறேன். யாருக்கு? கர்த்தருக்கும் ஜனங்களுக்கு முன்னாடியே நான் வெளிப்படுத்துகிறேன், அன்பை வெளிப்படுத்துகிறேன். நான் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? அப்போ தேவன் என்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தாரு. இந்த தேவனுக்கு என் அன்பின் வெளிப்பாடு என்ன அப்படின்ற காரியம் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். சொல்லம்மா, கிவிங் இஸ் an act of worship. எல்லாரும் சொல்லம்மா, கிவிங் இஸ் an act of worship. அப்போ நானும் நீங்களும் கொடுக்கும் போது இது எல்லாமே நடக்குதுங்க. இது எல்லாமே நடக்குது. நான் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும். நான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னால் அப்புறம் நான் உங்களை வஞ்சிக்கிறேன்னு அர்த்தம். நான் கற்றுக் கொடுக்குறேன். இந்த 2 வருஷத்தில் இதுதான் முதல் தடவை நான் ஆஃபரிங் குறித்து நான் பேசுகிறேன். ஆக கிவிங் இஸ் an act of worship. நீங்கள் ஆராதிக்கிறீங்க, நான் ஆராதிக்கிறேன். இரண்டாவதாக, கிவிங் இஸ் an act of worship மாத்திரம் இல்லை, கிவிங் இஸ் an act of ஓனர்ஷிப்பாக இருக்குது. கிவிங் இஸ் an act of ஓனர்ஷிப். என் உரிமையை நான் கையில் எடுத்துக்கிறேன், என் ரைட்ஸை நான் கையில் எடுத்துக்கிறேன், என் பங்கு நான் கையில் எடுக்கிறேன். என்ன? என் தேவனுக்கு நான் கொடுக்கலனா வேறு யார் கொடுக்கிறது? என் தேவ ராஜ்யத்தை நான் கட்டவில்லை என்று சொன்னால் வேறு யார் கட்ட முடியும்? என் சபையை நான் தாங்கவில்லை என்று சொன்னால் வேறு யார் தாங்குவது? அந்த ஓனர்ஷிப்பை நான் எடுக்கணும். என் குடும்பத்திற்கு நான் கொடுத்து தாங்குவது எப்படி என்னுடைய ஓனர்ஷிப்போ, என் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி என்னுடைய ஓனர்ஷிப்போ, என் மனைவியை, என் கணவனை, என் பிள்ளைகளை, என்னை சார்ந்தவர்களை, என் குடும்பத்தை, என் வீட்டை நடத்துவது எப்படி என்னுடைய ஓனர்ஷிப்போ, நான் எப்படி பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறனோ அதை போல தான் என் தேசத்தை, என் தேவ ராஜ்யத்தை நான் நடத்துவதும், என் தேவ ராஜ்யத்திற்கு நான் கொடுப்பதும் என்னுடைய ஓனர்ஷிப், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது, என்னுடைய பொறுப்பாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. என் கர்த்தருக்கு நான் கொடுக்கும்போது என்ன நடக்குது? இது எல்லாமே நடக்கு. நானும் நீங்களும் சும்மா அப்படி கொடுத்துட்டு போகல, அல்லது சும்மா அப்படி கொடுத்துட்டு போகக்கூடாது. என் கர்த்தரை நான் ஆராதிக்கிறவனாக இருக்கிறேன். இன்றைக்கு கிவிங் இஸ் an act of worship மாத்திரமல்ல, giving is an act of ownership மாத்திரமல்ல, giving is an act of faith. என்னங்க? giving is an act of faith. நானும் நீங்களும் கொடுக்கும்போது என்ன நடக்கிறது? விசுவாசத்தை, நாம் விசுவாசத்தை பயன்படுத்துகிறவங்களா இருக்கிறோம். நான் கர்த்தருக்கு என் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கொடுக்கும்போது என் விசுவாசத்தை நான் பயன்படுத்துகிறேன், அல்லது கொடுப்பது விசுவாசத்தின் கிரியையாய் இருக்கிறது. எபிரேயர்ல வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனால் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்களே. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாருங்க. இந்த எபிரேயர் 11 அதிகாரத்தில் விசுவாச வீரர்கள் பட்டியல் இருக்கு. நிறைய பேருடைய விசுவாச வீரர்கள் பட்டியல் இருக்கு. நீங்கள் ஆபிரகாமு, இன்னும் யாரெல்லாம் விசுவாசித்தாங்க, ஆபிரகாம், அதை தொடர்ந்து எல்லா முற்பிதாக்கள் எல்லாரும் யாரெல்லாம் விசுவாசித்தாங்க எல்லாமே இருக்கு.
அந்த விசுவாச பட்டியல்களை ஆரம்பிக்கும் போது கவனிங்க, என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இன்னைக்கு நம்ம யாரை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஆபேலின் காணிக்கை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆபேலின் காணிக்கை தான் முதல்ல அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதனால? விசுவாசத்தினால. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இப்ப கவனிங்க 4வது வசனத்தை. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். கரங்களை தட்ட மாட்டீங்களா? எதனால? எதனால? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். ஆக அந்த விசுவாச பட்டியலை ஆரம்பிக்கிற போது முதல் பேர் யாருடைய பேர் வந்துச்சு? சொல்ல மாட்டீங்களா? ஆபேல் பேர் வந்துச்சு. ஆபேல் என்ன விசுவாசிச்சாரு? என்னத்தை விசுவாசிச்சாரு? ஆபேலை குறித்து அதிகமாய் வேற ஆட்களை குறித்து சொன்னது போல, ஆதாமை குறித்து சொன்னது போல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாபேஸ் என்று சொல்லி பல பேர், தாவீது, சாலமோன் என்று சொல்லி பல பேரை குறித்து சொன்னதை விட ஆபேலை குறித்து தான ஒரு பதிவேடு கொஞ்சம் தான் இருக்கு. சில இடங்களில் மாத்திரம்தான் இருக்குது. ஆனா இந்த விசுவாச வீரர்கள் பட்டியல முதல் பேர் யாரு வருது? ஆபேலுடைய பேர் வருதுன்னு சொன்னா, ஆக ஆபேல் எந்த அளவுக்கு தன் விசுவாசத்தை அந்த ஆஃபரிங்கில் பயன்படுத்தி இருப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப சொல்லமா, ஆபேல் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அப்ப என்ன அர்த்தம்? பை ஃபெய்த் அண்ட் ஒர்க். முதல் காரியம் சொல்லலாமா? என்னங்க? பை ஃபெய்த் அண்ட் ஒர்க் முதல் காரியம் போடுங்க. அந்த மூன்றாவது பாயிண்ட்ல முதல் காரியம் பை ஃபெய்த் அண்ட் ஒர்க். ஆபேல் சிறந்தவர் ஆக்கியது எது தெரியுமா? ஆபேலை குறித்து பெரிய அதிக வசனங்கள் இல்லை. ஆனா ஆபேல் பெரிதாக எதையும் செய்யவில்லை. ஆபேல் பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை. ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து, ஆபிரகாம் போல எதுனா ரிஸ்க் எடுத்தாரா ஆபேல்? ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் வைக்கிறாரு. எத்தனையோ வருஷங்களில் குழந்தை இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் தான் குழந்தையை கொடுக்கிறாரு. ஆனா அந்த குழந்தை எனக்கு நீ திரும்பவும் காணிக்க எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ பெரிய டெஸ்ட். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், அது கடந்த வருஷத்தில் பார்த்தோம் நம்ம அந்த ஒரு செய்தியை. அப்ப அந்த டெஸ்ட் கூட அந்த தைரியமா வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து தன்னுடைய மகனை பலிபீடத்தில் வைத்து பிட்வீன் நெக் அண்ட் நைஃப், கழுத்துக்கும் கத்திக்கும் நடுவில் இப்படி வெட்ட போகும்போது கர்த்தர் ஆபிரகாமேன்னு கூப்பிட்டு உன் பிள்ளையாண்ட மேல் கையை போடாதன்னு சொல்லி அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. யாரு? ஆபிரகாம். அவ்வளோ பெரிய ரிஸ்க் கூட இவர் எடுக்கல, நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா ஆபிரகாம் பெரிய ரிஸ்க் எடுக்கல. ஆனா எது சிறந்தவராக அவரை காட்டியது? வேற ஒன்றும் இல்லை, அவன் கொடுத்த காணிக்கையில் அவன் விசுவாசத்தை பயன்படுத்தினான். ஹல்லேலூயா. ஆக நானும் நீங்களும் கர்த்தருக்கு கொடுக்கும் போது விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். விசுவாசத்தோடு என்னுடைய காணிக்கைகளை, தசமபாகங்களை அல்லது என்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டும். நான் விசுவாசம் இல்லாம எதை செஞ்சாலும் அது வீண் தான். நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் நான் எதை செய்தாலும் அது வீண், அது வெறுமை. நான் போக போக உங்களுக்கு சொல்றேன். விசுவாசத்தினாலே ஆபேல் பலியை செலுத்தினான், தேவனுக்கு செலுத்தினான். விசுவாசத்தினாலே ஆபேல் தேவனுக்கு பலியை செலுத்தினான். விசுவாசத்தினாலே தேவனுக்கு செலுத்தினான். இதை சொல்லமா? எதனால செலுத்தினா? விசுவாசத்தினாலே செலுத்தினான். ஆக கொடுப்பது என்பது ஒரு விசுவாசத்தின் செயல். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னா, கொடுப்பது என்பது ஒரு விசுவாசத்தின் கிரியையாக இருக்கிறது. விசுவாசமும் கிரியையும் ஒன்றாக இணைந்து இருக்கணும். எனக்கு விசுவாசம் இருக்கு ஆனா கிரியை பண்ண மாட்டேன் அப்படின்னு கதை சொல்லக்கூடாது. எனக்கு விசுவாசம் இருக்கு, கிரியை செய்ய மாட்டேன். ஆமா, எனக்கு கடவுள் மேல விருப்பம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, ஆனா நான் கடவுளுக்கு கொடுக்க மாட்டேன். இது நடந்தா என்ன அர்த்தம்?
அது தெளிவாக அவர் வேதத்தில் சொல்கிறார். யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 14 to 22 வசனம் இருக்குது. எவ்வளோ முடியுமோ அதை மாத்திரம் நாம் பார்க்கலாம். யாக்கோபு 2 14 to 22 வரைக்கும். சகோதரரே, என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே நடக்குது பாருங்க. சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? எதை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஸ். ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஸ், அதாவது விசுவாசம் மற்றும் கிரியை. கன்னடத்தில் சொல்லட்டுமா? விஸ்வாச ಮತ್ತು ಕ್ರಿಯೆಗಳು. ஃபெய்த்தும் கிரியையும் ஒன்றாக நடக்கணும். விசுவாசமும் கிரியையும் அல்லது விசுவாசமும் செயல்படுகிற காரியமும் ஒன்றாக நடக்கணும். ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாதவன் ஆனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? பக்கத்தில் பார்த்து சொல்லமா? ஆமாங்க, உங்களுக்கு விசுவாசம் தான் இருக்குது தாங்க, ஆனால் கிரியை செஞ்சீங்களா? விசுவாசம் இருக்குங்க, ஆனால் கொடுத்தோமா? நம்ம விசுவாசம் இருக்குங்க, ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நாம் விதைத்தோமா? விசுவாசம் இருக்குங்க, கர்த்தருக்கு நம்மை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோமா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த விசுவாசம்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. இங்க தெளிவா சொல்லுகிறார். பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? யாக்கோபு தெளிவா சொல்றாரு. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? தெளிவா சொல்றார், பிராக்டிக்கலா சொல்றார் யாக்கோபு. என்ன சொல்றாரு? உங்களை ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள். எவன்? ஒருத்தங்கிட்ட வஸ்திரம் இல்லை, ஒருத்தங்கிட்ட ஆகாரம் இல்லை, என்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன், சமாதானத்தை போய் படுத்து தூங்குங்க போங்க. ஆமாப்பா, சாப்பாட்டு வழி இல்லாமல் வந்தானே, சோத்துக்கு வழி இல்லாமல் வந்தானே, போத்திக்கிறதுக்கு வஸ்திரம் போட்டுக்கிறதுக்கு வஸ்திரம் இல்லாமல் வந்தானே, போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் இல்லாமல் வந்தானே, நீங்கள் கொடுத்தீங்களா? எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? அப்போ அவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, போங்கள் குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால், கொடுக்கிறது தாங்க கிரியை செய்யறதுன்னு அர்த்தம். அப்போ ஃபெய்த் மாத்திரம் இல்லை, ஃபெய்த்தோட சேர்ந்து கிரியை செய்யணும். வெறும் ஃபெய்த் முக்கியம் இல்லை. ஆபேல் வெறும் ஃபெய்த்தை மாத்திரம் பயன்படுத்தலை, ஃபெய்த்தை பயன்படுத்தி கர்த்தருக்கு கொடுத்தான், தேவனுக்கு செலுத்தினான். இப்போ சொல்கிறேன், எவ்வளோ கொடுக்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா என்பது தான் முக்கியம். கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேனா என்பது தான் முக்கியம். கர்த்தர் சமூகத்திற்கு நான் கொடுக்கிறேனா, ஆலயத்திற்கு நான் கொடுக்கிறேனா என்பது தான் முக்கியம். பிரயோஜனம் என்ன? உங்களில் 14வது வசனத்தில் அப்படியே விசுவாசம் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கிறது. என்னங்க? பை ஃபெய்த் தான் ஆபேல் கொடுத்தாங்க. ஆனால் பை ஃபெய்த்துன்னு சொல்லி எனக்கு விசுவாசம் இருக்குது, இங்கே என்ன பார்க்குறீங்களா? எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். இது 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 ஏற்றுக்கொள்ள முடிகிற ஒரு வாதமா, செயலா? அதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு, கிவிங் இஸ் அன் ஆக்ட். கிவிங் இஸ் அன் கிரியை. நானும் நீங்களும் செயல்பட வேண்டும். விசுவாசம் இருக்கு, கொடுக்கிறதுல எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆனா கொடுக்கிறேனா, கிரியை செய்கிறேனா? பிரயோஜனம் என்ன? கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கிறது. 18வது வசனத்தில் ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. என்ன சொல்றாரு? ஒருத்தன் சொல்றான், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியை உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி பார்க்கலாம். நான் செயல்படாம, இப்ப முன்னாடி சொன்னார்ல, என்ன சொன்னாரு? ஒரு ஏழை வருகிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வராங்க, வஸ்திரம் இல்லாமல் வராங்க, அவங்களுக்கு நான் கொடுக்கணும். நான் கிரியை இல்லாமல் எப்படி என் விசுவாசத்தை காமிக்க முடியும்? ஒருத்தன் வந்து கேட்குறான், எனக்கு விசுவாசம் இருக்கு, உனக்கு கிரியை இருக்கு. இல்லை, உனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு கிரியை இருக்கு. நான் கிரியையினால என் விசுவாசத்தை காமிக்கிறேன், நீ உன் விசுவாசத்தை எப்படி காமிப்ப?
அவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, உங்க விசுவாசத்தை நீங்க எப்படி காண்பிப்பீங்க? விசுவாசம் இருக்கு. விசுவாசம் இருக்கு. கொடுத்தா கடவுள் கொடுப்பார், விசுவாசம் இருக்கு. கொடுத்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், விசுவாசம் இருக்கு. கொடுக்க சொல்லியிருக்கார் கடவுள், விசுவாசம் இருக்கு. வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியுது. சரி, என்ன நடந்தது? என்ன செஞ்சோம்? நம்ம கிரியை செய்தோமா? போன வாரம் சொன்ன ஒன்றுல ஒரு சில விஷயத்தில் மாத்திரம்தான் அவர் என்னை டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதில் ஒரு விஷயம் இந்த விஷயம், கொடுக்கிறதுனால் என்னை சோதித்து பாருங்கள். மல்கியால சொல்றாரு, கொடுப்பதினால் என்னை சோதித்து பாருங்கள், அதில் வஞ்சிக்காதீங்கன்னு சொல்றாரு. எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுக்கறது கிடையாது. நான் அது குறித்து பேசுறேன். கர்த்தருக்கு சித்தமானா நான் இஷ்டப்படுற இடத்துக்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது. நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன்னு சொல்லும் போது பக்கத்து குடும்பத்துக்கு கொடுப்பேனா? இல்லை டிவியில் பார்க்குறவங்களுக்கு மாதம் மாதம் அனுப்பிட்டு இருப்பேனா? பக்கத்தில் செத்துக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன், பசியில் செத்துக்கிட்டு இருக்கிறான், வஸ்திரம் இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கிறான், குளிரில் செத்துக்கிட்டு இருக்கிறான். இவனை காப்பாற்றாம இல்லை கார்கில்ல அங்கே ஒருத்தர் யாருக்கோ தேவைப்படுது அங்கே கொடுக்குறேன். காஷ்மீரில் இருக்குது அங்கே ஒருத்தர் ஊழியம் பண்ணுறாரு அங்கே கொடுக்குறேன். மாவடியில் இருக்குது அங்கே கொடுக்குறேன். அந்த சென்டருக்கு கொடுக்குறேன், இந்த சென்டருக்கு கொடுக்குறேன். கொடுங்க, பரவாயில்ல. உன் குடும்பம் என்னாச்சு? உங்க குடும்பம் என்னாச்சு? உங்க குடும்பத்தை காப்பாத்துனீங்களா? முதல்ல பொருத்தனை செஞ்சிட்டேன், நான் அதுக்கப்புறம் வராது. விசுவாசத்தை என் கிரியைகளினால் உனக்கு காண்பிப்பான் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். எவ்வளவு ஹார்ஷா பேசுறாரு. நான் பேசல, யாக்கோபு பேசுறாரு. தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். 19 வசனத்தில் சொல்றாரு, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். என்ன தெரியுமா சொல்றாரு? பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறதே. ஆமாப்பா, கடவுள் இருக்காரு, உண்மைதான். ஏன்னா பிசாசும் அதை நம்புது. பிசாசும் நம்புகிறான், சாத்தான் அதை நம்புகிறான், நம்பி நடுங்குகிறான். ஆனா அவங்கிட்ட இல்லாதது என்கிட்ட ஒன்று இருக்கணும். என்ன? நான் விசுவாசித்து கர்த்தருக்கு கொடுக்கணும். ஏன்னா ஆபேல் அதை தான் விசுவாசித்து கர்த்தருக்கு கொடுத்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் வந்துடக்கூடாது போல, சிலருடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குதுன்னு ஆன்லைனில் சில பேர் பார்த்துக்கிட்டு, ஏன் இதை ஆன் பண்ணன்னு தெரியலையே, போச்சு. கேட்காம இருந்திருந்தா கேட்டும் கேளாத மாதிரி போயிருக்கலாம். கேட்டுட்டனே, மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமே. 20வது வசனம், வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமா? நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை, நான் சொன்ன பாருங்க, ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்ல மாட்டோமா? ஹல்லேலூயா. எப்படி? ஆண்டவர் மகனை கேட்டபோது, சொந்த மகனை கேட்டபோது, ஒரே குமாரனை கேட்டபோது, ஏக சுதனை கேட்டபோது, நீ மிகவும் நேசிக்கிற மகன் என்று சொல்றே, அவனை கொடுங்கன்னு சொல்லி கேட்டபோது விசுவாசம் இருக்குதுப்பா. தூங்கிடல அப்படியே. விசுவாசம் இருக்குதுப்பா, கொடுக்குறேன்ப்பா. எனக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்பா நான் கொடுக்குறேன்ப்பா. எனக்குன்னு ஒரு நாள் வரும், அப்போ கொடுக்குறேன்ப்பா. எப்போ? 80 வயசு அவன் சாவர டைமில் கொடுப்பியா? ஈசாக்கு 80 வயசு 100 வயசு ஆகுது, அப்போ அவன் செத்து போகிற டைமில் தோ பார்ப்பா. இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அன்னைக்கு நீங்கள் கேட்டீங்கல்ல, என் சொந்த மகனை கேட்குறேன்னு சொன்னீங்களே, ஒரே பேரான குமாரனை கேட்குறேன்னு சொன்னீங்களே, தோ இப்போ கொடுக்குறேன்ப்பா. என் விசுவாசம் அப்படி நடக்குமா? எதனால் நீதிமானாக்கப்பட்டார் ஆபிரகாம்? தன் கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்தது. கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாய். ஹல்லேலூயா. கத்துக்கிறோமா? ஸோ கிவிங் இஸ் an act of faithங்க. Giving is an act of worship. Giving is an act of ownership. Giving is an act of faith. அப்போ ஃபெய்த்னு சொல்லி வரும்பொழுது I should act, I must act.
நான் கிரியை செய்ய வேண்டும், நான் கிரியை செய்தே ஆக வேண்டும், அப்பதான் நான் விசுவாசத்தை பயன்படுத்துகிறேன் என்று பொருள். விசுவாசம், விசுவாசிகளின் விசுவாசம் நம்பிக்கை அல்லது கிரியைகள் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். ஒருவரின் விசுவாசத்தை கிரியை தான் வெளிக்காட்டுது. என்னுடைய கிரியை தான் எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுகிறது. விசுவாசி கிரியைகளினால் ரட்சிக்கப்படுவதில்லை. கவனிங்க, இந்த இடத்துல கிரியை செய்யணும், ஆனால் கிரியைகளால் ரட்சிக்கப்படுவதில்லை, உண்மைதான். ஆனால் அவனுடைய விசுவாசத்தை அவனுடைய செயல்கள் மூலம் தான் காட்ட முடியும். அப்போ என்னுடைய கிரியைகளினால் நான் ரட்சிக்கப்பட மாட்டேன். நான் இதை செஞ்சுட்டா எனக்கு ரட்சிப்பு வரும், அந்த விஷயத்தை சொல்லலை. ஆனால் என் விசுவாசத்தை நான் எப்படி காண்பிக்கணும்? என் கிரியைகளினால் தான் நான் காண்பிக்கணும். சொல்லமா, ஃபெய்த் அண்ட் ஒர்க்ஸ். சொல்லமா, விசுவாசம் கிரியை. கிவிங் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லும்போது, நான் ஃபெய்த்தாக இருக்கிறேன்னு சொன்னால் நான் கிரியை செய்யணும். நான் கிரியை செய்யலைன்னு சொன்னால் விசுவாசத்தை நான் பயன்படுத்தலை. விசுவாசத்தை நான் பயன்படுத்தலை. முதலாவது நான் விசுவாசத்தை பயன்படுத்தணும். ஏன்னா ஆபேல் பயன்படுத்தினாப்புல. இரண்டாவது, பயன்படுத்துவது மாத்திரமல்ல, விசுவாசத்தை நானும் நீங்களும் பயிற்சி செய்ய வேண்டும். விசுவாசத்தை பயிற்சி செய், விசுவாசத்தை பயிற்சி செய்யுங்கள். பயன்படுத்துவது மாத்திரமல்ல, எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த் பை கிவிங். கொடுப்பதின் மூலம் உங்கள் விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். அனுதினம் நாம் நம் அனுதின தேவைகள், அனுதின மன்னாவிற்காக தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். நல்லா கவனிங்க, கவனிங்க. கவனிக்காமல் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சரியாக புரியாது. டெய்லியும் நம்ம என்ன பண்ணுறோம்? அனுதினமும் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இன்னைக்கு என் தேவைகளை சந்திங்க, இன்னைக்கு என்ன நீங்கள் பார்த்துக்குங்க, என் குடும்பத்தை பார்த்துக்குங்க, ஜெபம் பண்ணுறீங்க. அப்படி தான் ஆண்டவரும் நமக்கு கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6:11 கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தாரு? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பரத்தில் செய்யப்படுவதில்லை, பூலத்தில் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரேயர் மாடலை நம்மளுக்கு காண்பிக்கிறார். அப்போது கேட்குறோம். இப்போ கேட்கும்போது நமக்கு என்ன நடக்குது? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சந்திப்பார். நடக்கா? கர்த்தர் சமூகத்தில் காலையில் எழுந்த உடனே நான் என்ன பண்ணுறேன்? ஆண்டவரே இன்னைக்கு என்ன பார்த்துக்கொள்ளுங்க, என் குடும்பத்தை பார்த்துக்கொள்ளுங்க, எனக்கு தேவைகளை சந்திங்க, என் எல்லா உடல் பொருள் ஆவி எல்லா விஷயத்திற்கும் என் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி வரும்போது எனக்குள்ளாக ஒரு பெரிய விசுவாசம் வருகிறது. என்ன விசுவாசம் வருகிறது? எனக்கு கர்த்தருக்கு நான் சொல்லியாச்சு, இன்னைக்கு என்னை பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அதே போல் நைட்டு வந்து நம்ம படுக்கும்போது, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, இந்த இரவு நல்ல தூக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி தூக்கத்தை கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசித்து தூங்குகிறோம். என்ன பண்ணுறோம்? அப்போது நான் விசுவாசத்தை அந்த இடத்துல பயன்படுத்துகிறேன். பயன்படுத்துவது மாத்திரமல்ல, பயிற்சி செய்கிறேன். ஏன்னா அந்த நாள் முழுக்க நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா, நீங்கள் என்ன பார்த்துக்குவீங்கப்பா, பயிற்சி செய்கிறேன். அதே போல தான் விசுவாசத்தோடு நம்ம கொடுக்கும் போதும் உங்கள் விசுவாசத்தை நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நம்ம பயிற்சி செய்கிறோம். பயிற்சி செய்ய வேண்டும். எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த். விசுவாசத்தை நான் பயிற்சி செய்யல, நான் எக்ஸசைஸ் பண்ணலன்னு சொன்னால் அதுக்கான பலன் எனக்கு உங்களுக்கும் கிடைக்காது. தேவனின் தேவைகளை சந்திப்பார் என்பதை நீங்கள் நானும் விசுவாசிக்கிறோம் நம்ம பயிற்சி செய்யும் போது. நான் விசுவாசிக்கிறதுனால கொடுக்க தயங்க மாட்டேன். கவனிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறதுனால கர்த்தருக்கு நான் கொடுப்பதற்கு தயங்க மாட்டேன். கொடுக்கிற விஷயத்தில் மகிழ்ச்சியோடு நான் கொடுப்பேன். காரணம், கர்த்தர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு என் தேவைகள் அவருக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்? என்கிட்ட இருக்கும்போதும் என்கிட்ட கொஞ்சம் இருக்கும்போதும் நான் என்ன பண்ணுறேன்? கொடுக்குறேன். சபைக்கு கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், என்னுடைய தர்ம காரியங்களுக்கு நான் கொடுக்குறேன், செய்கிறேன். ஸோ அப்போ நான் விசுவாசத்தை பயன்படுத்தும் போது பயிற்சி செய்கிறேன். நான் என்னிடத்திலிருந்து நான் கொடுத்துட்டேன், கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்குரிய காரியங்களை நான் கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் எனக்குரிய காரியங்களை அவர் சந்திப்பார். அவர் ஒருவருடைய பிரயாசத்தை மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. எனக்கு நான் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கான பலனை, அதற்கு ஏற்ற பலனை அல்ல, அதற்கு மேலான பலனை அவர் எனக்கு உங்களுக்கும் கொடுப்பார். சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கிள்ளி கொடுக்கிறவில்லை, அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தான் பார்த்து பார்த்து கிள்ளி கொடுக்குறோம்.
போதும் போதும், வேற யாருன்னா கொடுப்பாங்க. போதும் போதும், அவங்க இருக்கிற அந்த பணக்கார வராங்க, அவங்க கொடுப்பாங்க. இப்படி என்னும் போதே யோசிப்போம், இவ்வளோ கொடுக்கலாமா, அவ்வளோ கொடுக்கலாமா, இல்லை இல்லை இல்லை, அவங்க வந்துன்னு இருக்கிறாங்கள, இன்றைக்கி கொஞ்சம் காணிக்கப்பட்டி நிரம்பியிருக்கும், இன்றைக்கி இவ்வளோ வேண்டாம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நியமித்தபடி நம்ம சொல்கிறேன், மனதில் நியமித்தபடின்னு சொல்கிறேன். அந்த மனதில் நியமிக்கிறது கூட கர்த்தர் நமக்கு சொல்லுவார். நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு, திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வார்த்தைக்கு நான் வரேன். இப்போ எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த் பை கிவிங். உங்களுடைய கொடுப்பது நிமித்தம், நான் கொடுக்கறது நிமித்தம் என்னுடைய 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 விசுவாசத்தை நான் பயிற்சி செய்யணும். அப்போ நான் பயிற்சி செய்கிறேன். கொடுத்தவங்க ஒருவரும் தரித்திரனாய் போனதில்லை, ஒருவரும் போனதில்லை. அதுவும் கர்த்தருக்கு கொடுத்தது ஒருவரும் தரித்திரராய் போனதில்லை. சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. தர்மமே தலை காக்கும்னு சொல்லிட்டாங்க வெளியில். அப்போ தர்மம் தலை காக்கல, என் கர்த்தருக்கு நான் கொடுக்கறது என் உயிரை காத்துக்கிட்டு இருக்காது. ஹல்லேலூயா. நான் செய்கிற தர்மமே என்னை தலை காக்குன்னு சொல்லும்போது, நான் கர்த்தருக்கு கொடுக்கும்போது என்னை நடத்தாமல் போயிடுவாரா, என் தேவையை சந்திக்காமல் போயிடுவாரா, என்னை விசாரிக்காமல் போயிடுவாரா? ஸோ எக்ஸசைஸ் யுவர் ஃபெய்த் பை கிவிங். கொடுப்பது நிமித்தம் உங்கள் விசுவாசத்தை, எங்கள் விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசத்தை நான் பயன்படுத்தணும். இல்லையே, கொடுத்துட்டா அடுத்தது என்னன்னு தெரியாதே. ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, அது என்னால் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியாது, செய்ய முடியும்னா இருந்தால் தானே செய்கிறதுக்கு. சொல்கிறேன் பாருங்கள், ஒரு ஊழியக்காரர், எனக்கு ரொம்ப விருப்பமான ஊழியக்காரர். அவருடைய பிரசங்கங்கள்லாம், அவருடைய பிரசங்க சீடிக்கள்லாம், சீடியாக இருந்தப்போ காலத்தில் அப்படியே என் வீட்டில் கொட்டி கிடக்கு, இப்பயும் வச்சுருக்கிறேன். டிவிடியாக கொட்டி கிடக்கும். அந்த பிரசங்கியார் சொல்கிறாரு, ஒவ்வொரு வருஷத்தையும் நான் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பேங்க்கில் எவ்வளோ அதுக்காக உங்களை செய்ய சொல்லலை, என்னையும் செய்ய நானும் அதுக்கு என்கரேஜ் பண்ணல. ஆனால் அவர் சொல்கிற சாட்சியை பாருங்கள். ஊழியத்தை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், எல்லா ஊழியத்தையும் நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எனக்குன்னு சொல்லி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதை ஜான்வரி ஸ்டார்ட் ஆகும்போது அதில் த பேங்க் பேலன்ஸை ஜீரோ பண்ணிவிடுவேன். அடுத்தது நான் என்ன தெரியுமா செய்வேன், என் விசுவாசத்தை பயிற்சி செய்வேன். இன்றைக்கி நான் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணுறப்பா, ஜனவரி 1 என் பேங்க்கில் எவ்வளோ இருக்குதோ என் அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாம் எடுத்து நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இன்றைக்கி நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என் வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து கொள்வார். இத்தனை வருஷம் வெட்கப்படுத்தாமல் கர்த்தர் அவரை நடத்தி கொண்டிருக்கிறார். பீகாரில் ஒரு பெரிய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த விசுவாசத்தின் பயிற்சியை பாருங்கள். ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஒவ்வொரு வருஷமும் ஸ்டார்ட் பண்ண என்னால் முடியாது. ஏன் சொல்லுங்கள்? இருந்தால் தானே இருக்கிறத ஜீரோ மாதம் முழுக்க ஜீரோ தான். ஆக அந்த விசுவாசத்தின் பயிற்சியை பாருங்க. நான் சொல்கிறேன், விசுவாசத்தில் வாழ்கிற விஷயத்தில் இருக்கிற த்ரில்லு வேறு எதுலேயுமே இல்லை. நீங்கள் போய் ஒரு த்ரில் படம் போய் பாருங்கள், அதிலெல்லாம் அந்த த்ரில்லும் கிடைக்காது. விசுவாசத்தில் நானும் நீங்களும் ஃப்ரம் த ஜீரோ, ஒரு ஜீரோலேருந்து, பூஜ்ஜியத்திலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால், விசுவாசத்தில் இருக்கும்போது அதில் இருக்கிற த்ரில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட பணம் 1 லட்ச ரூபாய் இருந்ததுன்னு சொன்னால், கர்த்தரை கொஞ்சம் கண்டுக்காமல் தான் போவேன். அப்படி தான் போவேன். ஏன்னா என்கிட்ட 1 லட்ச ரூபாய் பேங்க்கில் இருக்குது. என் விசுவாசத்தில் கொஞ்சம் அளவுகோல் கம்மியாகிடும். ஏன்னா 10 லட்சம் என் பேங்க்கில் அப்படியே உள்ளே இருக்குது. அதனால கடவுள், வரேன்ப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன்ப்பா, ப்ரேயருக்கு வரணுமா, ஊழியத்துக்கு வரணுமாப்பா, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், பேங்க்கில் ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக இருந்துச்சு, வேறு வழியே இல்லை, உங்கள் பாதத்தை தவிர வேறு எங்கேயோ போவது கர்த்தாவே, உம்மை தவிர வேறு யார் எனக்கு உண்டு ஆண்டவரேன்னு போய் அங்கே குமுறுவோம், அழுவோம், புலம்புவோம். அதே கொஞ்சம் பணம் பேங்க்கில் இருக்கட்டும், நம்ம விசுவாசம் எந்த லெவலில் இருக்குது பாருங்க. உங்களால் அந்த பேங்க் பேலன்ஸை ஜீரோ பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஜீரோவாக இருக்குதுன்னு நினச்சிக்குங்க. கர்த்தரை எப்போதும் விசுவாசிச்சுக்கிட்டே இருக்கணும், நானும் நீங்களும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. By faith and works, exercise your faith.
பயிற்சி செய்யுங்க. பயன்படுத்துவது மாத்திரமல்ல, பயிற்சி செய்யுங்க உங்கள் ஃபெய்த்தை. மூன்றாவதாக, கிவிங் இஸ் an act of faithல மூன்றாவதாக, பை ரெவலேஷன் பை ப்ரேயர். வெளிப்பாடோடு ஜெபத்தோடு கொடுக்கணும். வெளிப்பாடோடு அல்லது ஜெபத்தோடு, அல்லது வெளிப்பாடு மற்றும் ஜெபத்தோடு நானும் நீங்களும் கொடுக்கிறோம். நானும் நீங்களும் விசுவாசத்தோடு கொடுக்க விரும்பும்போது தேவனை நானும் நீங்களும் என்ன பண்ணுறோம்? வெளிப்படுத்த, ஆண்டவரே நான் என்ன கொடுக்கணும் பாருங்கள். கொடுக்கும்போதே அந்த ஒரு ப்ரிப்ரேஷனோடு வரணும். தேவனே, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எவ்வளவு உங்களை நான் நம்பணும், எவ்வளோ நான் உங்களை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஜெபத்தோடு, இப்போ நான் இந்த காணிக்கையோ அல்லது இந்த தசமபாகத்தையோ நான் உங்கள் ராஜ்யத்திற்கு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஆண்டவரே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இப்போ நான் காணிக்கை கொடுக்க போகிறேன். கர்த்தாவே, நான் என்ன எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன். காரணம், நான் என் விசுவாசத்தை பயன்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த வெளிப்பாட்டோடு கொடுக்குறேன். நீங்கள் சொல்லுங்கப்பா நான் கொடுக்கறதுக்கு. இங்கே பாஸ்டர் சொல்ல மாட்டார், 2 மீனுக்கு 200 ரூபா கொடு, 2 மீனுக்கு 2000 ரூபா கொடுங்க, 2 மீனுக்கு 20,000 ரூபா கொடுங்க. இவர் சொல்கிறது இல்லை. இங்கே நான் சொல்கிறது இல்லை, நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்கணும், நீங்கள் அவ்வளோதான் கொடுக்கணும். பாஸ்டர் உங்களுக்கு இங்கே வெளிப்படுத்துறது இல்லை. டிவிக்காரங்க இங்கே வெளிப்படுத்துறது இல்லை. டிவியை நடத்தணும், இத்தனை 1000 ரூபாய், இத்தனை கோடி, 1000 ரூபாய்லாம் இப்போ கணக்கே இல்லை, கோடி ரூபாய் நமக்கு தேவைப்படுது, இத்தனை கோடி எனக்கு வேணுமா இருக்கு, அதை கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், ஆனால் கொடுங்க. இல்லை, நான் எனக்குள்ளாக ஒரு வெளிப்பாடு, எனக்குள்ளாக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தணும். எனக்குள்ளாக கர்த்தர், நான் ஜெபிக்கும் போது கர்த்தாவே நான் கொடுக்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன கொடுக்கணும், நான் எவ்வளோ கொடுக்கணும், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அவனவன் தன் மனதிலே நியமித்தபடி, விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. ஹல்லேலூயா. அப்போ அந்த தன் மனதில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி யோசிக்கிறேன், தன் மனதில் எப்படி நியமிக்க முடியும்? கர்த்தர், நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நான் ஜெபத்தோடு உங்ககிட்ட கொண்டு வரேன், இந்த விசுவாசத்தை நான் பயன்படுத்துகிறேன், ஜெபத்தோடு ஒரு வெளிப்பாட்டை என்ன கொடுங்க, நான் என்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லமா, பை ரெவலேஷன் பை ப்ரேயர் நம்ம கொடுக்கணும். பாருங்கள், கொடுக்குற விஷயத்தில் ஒருத்தர் ஒரு தாட் இப்படியாக சொல்லியிருக்கிறார், எதிர்காலத்தில் எனக்கு என்ன இருக்குது, எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன நடக்க போகுது, என்ன இருக்குன்னு தெரியாது. டோன்ட் நோ த ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ். ஃபியூச்சர் எனக்கு என்ன வச்சுக்கிட்டு இருக்குது, எதிர்காலம் எனக்கு என்ன வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது, அப்படி சொல்கிறார் ஒருத்தர். ஆனால் எதிர்காலத்தை யார் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். எதிர்காலம் எனக்கு வருங்காலத்தில் எனக்கு என்ன வச்சுக்கிட்டு இருக்கு, என்ன கொடுக்க போகுதுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் அந்த எதிர்காலத்தை யார் கையில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு என்பது எனக்கு தெரியும். வேற யாரும் இல்லை, என் கர்த்தர். ஆக நான் கொடுக்கும்போது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அந்த எதிர்காலத்தில் கர்த்தர் என்னை எப்படி நடத்த போகிறார் என்று எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கர்த்தரவே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உங்களை நம்புகிறேன், என் தேவைகளை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறார். அப்போ நம்ம அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். கிவிங் இஸ் an act of faithங்க. கிவிங் இஸ் an act of faith. நான் கொடுக்கும்போது இதெல்லாம் நடக்குது உள்ளுக்குள்ள. ஆக கிவிங் இஸ் an act of faith மாத்திரமில்லை. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானா நான் இதே காரியங்களிலே ஒரு சில முக்கியமான தசமபாகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானால் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தசமபாகம் என்பது 10ல் 1 பங்கு. அந்த 10ல் 1 பங்கு எங்கே ஆரம்பிச்சிச்சு, எங்கே கொடுக்கணும் அப்படின்றத குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வெளியில் பல விஷயம் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் அதை சொல்லி கற்றுக் கொடுக்கணும். கிவிங் இஸ் an act of faith மாத்திரம் இல்லை, கிவிங் இஸ் an act of obedience. கிவிங் இஸ் an act of obedience என்று சொன்னால் கொடுப்பது கீழ்ப்படிதலின் கிரியையாய் இருக்கிறது, கீழ்ப்படிதலின் செயலாக இருக்கிறது. காரணம், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கொடுங்கள் கொடுங்கள் கொடுக்கப்படும்,
கொடுங்கள், அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான, இது வேறு விஷயத்திற்கு சொல்லியிருக்கிறாங்க வேதத்தில். ஆனால் கொடுப்பது என்று வரும்பொழுது எல்லாம் அதற்குள்ளாக அடங்குகிறது இல்ல. ஆபேல் தேவன் விரும்பியதை கொடுத்தான், ஒருத்தர் சொல்றாரு. ஆனால் காயின் அவன் விரும்பியதை கொடுத்தான். ஆபேல் தேவன் விரும்பியதை கொடுத்தான், ஆனால் காயின் அவன் விரும்பியதை கொடுத்தான். நான் தேவனுக்கு கொடுக்கும்போது நாம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நான் தேவனுக்கு கொடுக்கும்போது நாம் அவர் வார்த்தையில் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். வார்த்தைக்கு எதிராகவோ அல்லது வார்த்தைக்கு புறமுதுகை காட்டுகிறவர்களாகவோ இல்லை. கிவிங் இஸ் an act of obedience. அப்போ நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லியிருக்கோ அதற்கு நான் கீழ்ப்படுகிறேன். யார் சொல்லி கொடுத்தாங்க? ஆபிரகாமுக்கு, ஆபேலுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வசனமும் இல்லை. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும் ஒரு வசனமும் இல்லை. ஆனால் கொடுத்து ஆரம்பிச்சாங்க. எப்படி? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் காண்பித்திருப்பார். அங்கே ஒரு ஒழுக்கத்தை கர்த்தர் சொல்லியிருப்பார். பலி செலுத்துவதை ஒரு நியமமாய் வைத்திருப்பார். இப்போ எங்க பைபிள் வசனத்தை தேட முடியுமா? அவர் ஏன் கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க சொன்னா கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்க இருந்திருக்கு. பைபிள் வேதத்தின் பிரகாரம் தான் நம்ம நடத்துறோம். ஏன்னா அது வரைக்கும் கொடுத்தவர்கள் அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அப்புறம் விசுவாசித்தான், ஆபிரகாம் விசுவாசித்தான், அதனால் கொடுத்தான். மெல்கிசேதேக்குக்கு தன்னுடைய தசமபாகங்களை காணிக்கைகளையும் கொடுத்தாரு ஆபிரகாம். அப்படியே வந்துகிட்டே இருந்தா மோசேயின் காலத்தில் ஜனங்கள் கொடுத்தாங்க. இதெல்லாம் யாரு? மோசேயின் காலத்தில் கட்டளையாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்தாங்களே. எப்படி? ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு ஒழுக்கத்தோடு ஒரு ஆர்டரோடு நியமித்து நடத்திக்கிட்டே வந்தார். அதெல்லாம் நம்ம கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். வசனங்கள் சொல்லுகிறது பாருங்க. கிவிங் இஸ் an act of obedience என்று சொல்லும் பொழுது அவர் சொல்றார், give and it will be given to you. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். 2 கொரிந்தியர் 9 வசனம் சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த வசனத்தை வேற மாதிரி யோசிக்காதீங்க. நான் முன்ன சொன்னது போல கொடுக்கிறது தான் முக்கியம். ஆனால் கொடுக்கும் பொழுது என்ன உள்ளத்தோடு கொடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். சொல்லமா, கிவிங் இஸ் an act of obedience. அப்போ இந்த வார்த்தைக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோம் என்று அர்த்தம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். Giving is an act of obedience. ஆகாய் தீர்க்கதரிசி வசனம் சொல்லுகிறார். போன வாரம் நான் இந்த வசனத்தின் ரெஃபரன்ஸ் நான் விட்டுட்டேன், கவனிங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய, ஆகாய் 1:2-9 வரைக்கும் கவனிங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு எதிர்காலம் ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்றார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? நீங்க சொல்றீங்களா இது கட்டுறதுக்கான நேரம் இல்லை, இது தேவாலயம் கட்டுறதுக்கான நேரம் இல்லை, இது சர்ச்சு கட்டுறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. அப்போது உங்கள் வீடு மாத்திரம் மச்ச பாவப்பட்ட வீடுகளில் நீங்கள் இருக்கிறீங்களே, அது மாத்திரம் நலமோ? அதுக்கு இது காலமோ? இப்போது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் சம்பூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேங்குது பாஸ்டர். ஓடி சம்பாதிக்கிறேன், ஓட்டி சம்பாதிக்கிறேன், ஓட்டி செய்து சம்பாதிக்கிறேன், நிற்கவே மாட்டேங்குது பாஸ்டர். சிலருக்கு கேள்வி இருக்கும், அந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு கிடைக்காது. நான் இன்னொரு நாள் பிரசங்கம் பண்றேன். நான் எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு காணிக்கையில் உண்மையா இருக்கிறேன், தசமபாகத்தில் உண்மையா இருக்கு, அப்புறம் ஏன் நான் இன்னும் முன்னேறல, அப்புறம் ஏன் நடக்கல அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் பெருசா நான் அப்புறமா தரேன். ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரியலன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிளாக நான் சொல்லி முடிக்கிறேன். பணத்தை கையாள எனக்கு உங்களுக்கும் தெரியலன்னு அர்த்தம், அவ்வளோதான்.
பிறகு இன்னொரு நாள் பிரசங்கத்தில் நாம் அதை பார்க்கலாம். கொடுத்தும் ஏன் நடக்கலை, ஆக கொடுக்காததுனால இதெல்லாம் நடக்கிறது என்று அவர் சொல்கிறார். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் அதை நான் ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்கள். சொல்லலாமா? கிவிங் என்பது கீழ்ப்படிதல். பாஸ்டருக்கு கீழ்ப்படிதல் இல்லை. பாஸ்டர் சொல்லிட்டாரு இந்த வாரத்திலிருந்து பாருங்க, அது இல்லை, கர்த்தர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. மல்கியா 3:8-10 வரைக்கும், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளினாலே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்திருக்கிறீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லமா? giving is an act of obedience. நாளையும் சொல்லி முடிச்சிடலாமா? giving is an act of worship, giving is an act of ownership, giving is an act of faith, giving is an act of obedience. நான் கொடுக்கும்போது இதெல்லாமே நடக்குதுங்க. ஒரு நிமிஷத்துல தான் டப்புன்னு வந்து கொடுத்துட்டு போயிடுறேன். இப்பெல்லாம் ஒரு செகண்ட்லேயே ஆயிடுது, கூகுள் பேலேயே காணிக்கை கொடுத்துட்றோம். ஆனால் நான் கொடுக்கும்போது இது எல்லாமே உள்ளுக்குள்ளே நடக்குது. ஸோ இப்போ ஆண்டவர் சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தலாம். ஆண்டவரே, உமக்காக நான் கொடுக்கிற காரியத்திலே கிரியை செய்கிறவனாய், என் விசுவாசத்தை பயன்படுத்துகிறவனாய் என்னை நீர் நடத்தும்படியாக எங்களை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். ஓ, எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் சொல்லி பாடலாம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் உயிரின் ஊற்றே, உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே